பவுல் சின்ரம் என்று சொல்லக்கூடிய பெருங்கழிச்சல் கிரகணி நோயை முற்றிலும் நீக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும். அடுத்ததாக பப்பாளி விதை வயிற்றுக்கிருமிகள், மலட்டு புழுக்கள் மற்றும் தொற்றுநோய் கிருமிகள் வயிற்றுப் பகுதியில் இருந்தால் அவற்றை நீக்கும். இவ்வாறு பப்பாளி பல வகைகளில் பயன்படுகின்றன. மேலும் பப்பாளி இலை தலையில் ஏற்படுகின்ற அரிப்பு, பொடுகு தொல்லை, கடுமையான காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், கொசுவினால் ஏற்படுகின்ற பல வகையான காய்ச்சலை போக்கும். இது ஒரு டெங்குவிற்காக இயற்கை அளித்த ஒரு வரப்பிரசாதம். டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் கடுமையான தலைவலி, தலைவலியுடன் வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்று வலி, உதடுகள் வெடிப்புத்தன்மை இவையெல்லாம் ஏற்படும். அதற்கு காரணம் நீர்ச்சத்து முற்றிலும் வெளியேறி குடல் காய்ந்துவிடும். அப்பொழுது இரத்த தட்டுக்கள், பிளட் பிளேட் என்று சொல்லக்கூடிய இரத்த தட்டுக்கள் படிப்படியாக குறையும். ஆகையால் தான் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் இரத்தத்தை ஒவ்வொரு நாளிற்கும் பரிசோதனை செய்வார்கள். இரத்த தட்டுக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அந்த சமயத்தில் பப்பாளி இலையை நன்றாக தீநீராக்கி கொடுத்து வந்தால் விஞ்ஞான உலகத்திற்கே ஒரு அளப்பரிய சவாலாக இருக்கின்ற இந்த இலை இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை நாள் ஒன்றிற்கு 6000 எண்ணிக்கை உயர்த்தும். டெங்கு காய்ச்சல் இருக்கும்போது பயன்படுத்தினால் இரத்த தட்டுக்கள் குறையாமல் மரணத்தை தடுக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி மூலிகை பப்பாளி இலை. அன்பான நேயர்களே, இவ்வாறு பல அளப்பரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் பப்பாளி இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள், பப்பாளி இலையை தேவையான அளவிற்கு எடுத்து சிறிது நீர் விட்டு அரைத்து விழுதாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சி. பொடுகு ஏற்படுவதற்கு காரணம் அளவு கடந்த வெட்டை, அதாவது சீத பித்தமும் வெட்டை நோயும் சேர்ந்தால் உடல் கொதிப்படையும். அந்த உடல் கொதிப்பை அடக்கி மூளை செல்களுக்கும் மூளை பகுதிக்கும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பொடுகுக்கு அரிப்புத்தன்மையை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆற்றல் தேங்காய் எண்ணெயில் இருப்பதால் நாம் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், இப்பொருளை கொண்டு நாம் பொடுகிற்காக செய்ய போகின்ற மருந்தின் அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கேரட் 1, நாட்டு தக்காளி 1, காய்ந்த மிளகாய் வற்றல் 10 கிராம், மிளகு 5 கிராம், சீரகம் 5 கிராம், புளி 50 கிராம், மஞ்சள் தூள் 5 கிராம், உப்பு தேவையான அளவிற்கு, பெருங்காயத்தூள் தேவையான அளவிற்கு, நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, கடுகு தேவையான அளவிற்கு. அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். முதலில் எடுத்துக்கொண்ட பொருட்களில் இருந்து ஒரு சிலவற்றை பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அதற்காக முதலில் காய்ந்த மிளகாய் வற்றலை வறுக்கவும். நன்றாக வறுத்துவிட்ட மிளகாய் வற்றலை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு. மிளகுடன் நாம் சீரகத்தையும் சேர்த்து ஒன்றாக வறுத்தெடுக்கலாம். இது கண்களுக்கான மருத்துவம் என்பதால்
வறுத்த உப்பு, சுட்ட புளி மிகுந்த நன்மை தருபவை. ஆகையால் மிளகு சீரகத்துடன் உப்பையும் சேர்த்து வறுக்கவும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் நன்றாக வறுத்துவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களையும் வறுத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இதை நாம் அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு கேரட்டையும் ஒரு நாட்டு தக்காளியையும் சிறு சிறு துண்டுகளாக அரிந்து அரைத்தெடுத்து விழுதாக எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் புளியை நன்றாக வாணலில் வறுத்து அதை தேவையான அளவிற்கு நீர் விட்டு கரைத்து புளி கரைசலாக எடுக்க வேண்டும். அற்புதமான இந்த பொருட்களை கொண்டு நாம் கண் நோய்கள் தீர்ப்பதற்கு மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக வாணலில் தேவையான அளவிற்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சவும். நன்றாக காய்ந்துவிட்ட நல்லெண்ணெயில் தேவையான அளவிற்கு கடுகு சேர்த்து பொரிக்கவும். அடுத்ததாக வாசனைக்காக ஒரு காய்ந்த மிளகாய் வற்றல், கறிவேப்பிலையை சேர்க்கவும். இத்துடன் நாம் கேரட்டையும் நாட்டு தக்காளியும் சேர்த்து அரைத்தெடுத்த விழுதை சேர்க்கவும். இத்துடன் தேவையான அளவிற்கு மஞ்சள் தூள், பெருங்காய பொடியை சேர்க்கவும். இப்பொழுது நாம் கரைத்து எடுத்து வைத்திருக்கின்ற புளிக்கரைசலை சேர்த்து கொதிக்க வைக்கவும். அற்புதமான முறையில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் புளிக்கரைசலும் சேர்ந்து கொதித்து கொண்டிருக்கின்றன. இதில் நாம் அரைத்தெடுத்த மருந்து பொடியை 10 கிராம் சேர்க்கவும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து கொதித்து விட்டன. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணமும் அதீத மனமும் இருக்கின்ற இந்த கேரட் ரசத்தில் அதிகப்படியான மருத்துவ குணம் நிரம்பிய கொத்தமல்லி தழைகளை தூவவும். நமது மருத்துவத்தில் பல வகையான மருத்துவங்கள் பார்த்து வருகிறோம். அதில் ஒன்று உணவே மருந்து. நாம் முன்னோர்கள் எந்த ஒரு பொருளையும் உணவாக எடுத்தால் அவை நேரடியாக இரத்தத்தில் கலந்து நோய்த்தன்மையை நீக்கும். அந்த வகையில் கேரட்டை கொண்டு நாம் தயாரித்த இந்த கேரட் ரசம் அற்புதமான மருத்துவ குணங்கள் நிரம்பியது. ஏனென்றால் பல வகையான மருத்துவ மூலிகை பொருட்களை நாம் சேர்த்துள்ளோம்.